வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே வீட்டில் ஒரே நபரின் பெயரில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட வீட்டு மின் இணைப்புகளை ஒன்றிணைக்கவே ஆதார் எண் பெறப்படுகிறது என்பது முற்றிலும் தவறான தகவல். நோட்டீஸ் பிறப்பித்தவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். அரசு மாதிரி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படவில்லை. மதிப்பீட்டுத் தேர்வு மட்டுமே நடத்தப்பட்டதாகவும் பள்ளிக் கல்வி ஆணையர் நந்தகுமார் விளக்கம். வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலி வீடியோவை வெளியிட்ட நபர் மன்னிப்பு கோரினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் யாதவ் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியாவை நிபந்தனையின்றி விடுவிக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மணீஷ் சிசோடியா கைது இயற்கை நீதியை மீறும் செயல் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் கருத்து. திரிபுராவில் முதல்வர் மாணிக் சாஹா இன்று மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்கிறார். விழாவில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். வங்கதேசத்தில் 7 மாடி கட்டிடத்தில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 14 பேர் பலி. 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அச்சம். மகளிர் தினத்தையொட்டி இன்று மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியை இலவசமாக பார்க்கலாம். மும்பையில் நடைபெறும் குஜராத் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு டிக்கெட் கிடையாது என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், அறிவின் உருவாய், ஆற்றலின் வடிவமாய், தாய்மைக்கு இலக்கணமாய் திகழும் பெண்கள் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் வாழ்வில் சந்திக்கும் சோதனைகளை உறுதியுடன் எதிர்கொண்டு அவற்றை வெற்றிப்படிகளாக்கி சரித்திரம் படைக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதேபோல் கமலஹாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பெண்கள் தொடாத துறையே இல்லை எனவும் தொட்டதில் வெல்லாத செயலே இல்லை எனவும் கூறியுள்ளார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சசிகலா, முத்தரசன், கே. பாலகிருஷ்ணன், பாமக நிறுவனர் ராமதாஸ், டிடிவி தினகரன், சரத்குமார் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒரே வீட்டில் ஒரே நபரின் பெயரில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட வீட்டு மின் இணைப்புகளை ஒன்றிணைக்கவே ஆதார் எண் பெறப்படுகிறது என்பது முற்றிலும் தவறானது என தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில், இது உண்மைக்கு புறம்பானது எனவும் இது தொடர்பாக எந்த உத்தரவும் இதுவரை எந்த பிரிவு அலுவலகங்களுக்கும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில நிர்வாக காரணங்களால் வீதப்பட்டியல் தொடங்க கூடுதல் கால அவகாசம் கோரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் அருகே விண்வெளி தொழில் மற்றும் எரிபொருள் பூங்கா அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. குலசேகரன்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகளை இஸ்ரோ தொடங்கியுள்ளது. இந்நிலையில் ராக்கெட் ஏவுதளம் அருகே விண்வெளி தொழில் பூங்காக்களை உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இங்கு பொறியியல் கட்டமைப்புகள், வான்வெளி இயந்திரங்களுக்கான ரசாயனங்களை உற்பத்தி செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிப்பதற்கான ஆலோசகர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வரும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு சட்டமன்ற கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கான அன்பு சகோதரி தாய்மார்களுக்கான திட்டம், ஒரு குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டம் விரைவில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 20ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அதை அறிவித்து எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும் என்று அறிவிக்க இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் நேரத்தில் தாய்மார்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவை உலக அளவில் முதலிடம் கொண்டு செல்லும் பொறுப்பை வட இந்திய தலைவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ஒப்படைத்துள்ளதாக அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பூவிருந்தவல்லி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் நாசர் 1000க்கும் மேற்பட்டோருக்கு தையல் இயந்திரம், சலவை பெட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நாசர், இந்தியாவை உலக அளவில் முதலிடம் கொண்டு செல்லும் பொறுப்பை வட இந்திய தலைவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ஒப்படைத்துள்ளதாக கூறினார். இன்னைக்கு வடநாட்டில் வந்த தலைவர்கள்லாம் சொல்லிட்டே போயிட்டாங்க. யார் அடுத்த தமிழகத்தை மட்டும் நல்வழிப்படுத்தி அது முதலிடத்தில் கொண்டது பெரிதில்லை. அகில உலக அளவில் இந்தியாவை முதலிடத்தில் கொண்டு வருவதற்கு உங்களுடைய தலைமை வேண்டும் என்று அகில இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள், ஃபருக் அப்துல்லா போன்ற தலைவர்கள், இளைஞராக இருக்கக்கூடிய நம்ம யாதவ் போன்றவர்களாம் சிறப்பான முறையில் இன்றைய தினம் உரையாற்றி விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆக அந்த பணியை இன்றைய தினம் தளபதி அவர்களிடம் ஒப்படைத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த பணியை மேற்கொள்ள இருக்கின்றார்கள்.
டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியாவை விடுவிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியாவை இட்டுக்கட்டிய குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்து அவருக்கு வலியையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தியிருப்பது வேதனையும் ஏமாற்றமும் அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர்கள் மீது சோதனைகள் நடத்துவது, கட்சித் தாவல் தடை சட்டத்தை அப்பட்டமாக மீறி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்ப்பது, எதிர்க்கட்சித் தலைவர்களையும் பாஜகவுக்கு தொந்தரவாக இருக்கும் தலைவர்களையும் கைது செய்ய புலனாய்வு அமைப்புகளை ஆணவத்துடன் ஏவி விடுவது போன்றவை நெருக்கடி நிலை காலத்தை நினைவூட்டும்படியாக அமைந்துள்ளன என கூறியுள்ளார். டெல்லியில் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா கைது இயற்கை நீதியை மீறும் செயல் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சிசோடியாவின் கைது மத்திய புலனாய்வு அமைப்புகளின் மீதான விமர்சனத்திற்கு வலுவூட்டியுள்ளது என கூறியுள்ளார். கூட்டாட்சி கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதால் சம்பந்தப்பட்ட யார் மீதும் அதிகப்படியான நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமரின் வழிகாட்டுதல் தற்போதைய நிலையை மாற்றுவதற்கு பெரிதும் உதவும் என நம்புகிறேன் எனவும் பினராயி விஜயன் கூறியுள்ளார். எந்த ஆதாரமும் இல்லாமல் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டிருப்பது இயற்கை நீதியை மீறும் செயலாகும் என அந்த கடிதத்தில் பினராயி விஜயன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலி வீடியோக்களை வெளியிட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் யாதவை சென்னையில் போலீசார் கைது செய்தனர். சென்னையில் கட்டுமான நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஜார்க்கண்ட் தொழிலாளர்கள் சமூக ஊடகங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டனர். அதில் சொந்த மாநிலத்திற்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் சொந்த ஊருக்கு செல்ல முயன்றபோது ரயிலில் தாக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தனர். இந்த வீடியோ குறித்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜின் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது மறைமலை நகரில் சட்டக் கல்லூரியில் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் யாதவ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அந்த வீடியோவை உருவாக்கியது தெரியவந்தது. அவரை தனிப்படை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர். அப்போது போலி வீடியோ வெளியிட்டதற்கு அவர் மன்னிப்பு கேட்டார். வேலைவாய்ப்பில் தமிழக இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா மறுப்பு தெரிவித்துள்ளார். வியாபாரிகளை பொறுத்தவரையிலே நம்ம மாநிலத்தை சேர்ந்த சகோதரர்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கோம், அதில் மாற்றுகிறதே கிடையாது. அதை தாண்டி மேன் பவர் நமக்கு ஆட்களில் குறைவாக இருக்கிறது. வேலைக்கு ஆள் தேவைப்படுகின்ற காரணத்தினால் வட மாநிலத்தவர்களை நம்ம உள்ள அனுமதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ குறிப்பா பாருங்க, கேரளா மாநிலத்துக்கு முன்பு நிறைய பேர் நம்மகிட்ட வேலைக்கு வந்தாங்க. இப்ப வேலைக்கு வருவது குறைந்து போச்சு. வட மாநிலத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதுவும் குறைந்து போச்சு. நாங்கள் மேன் பவரை இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவேதான் அவர்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்கிறோமே தவிர தமிழகத்தை சார்ந்த இளைஞர்களை புறக்கணிக்கிறோம் என்ற சொல்லு முற்றிலும் தவறானது. அதை புறக்கணிக்கவில்லை. கூட்டணியில் எப்போதும் பாஜக ஜூனியர் பார்ட்னராக இருக்காது என மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எந்த நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேகம் குறையாது. எந்த நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி தங்களை ஒரு ஜூனியர் பார்ட்னராக பார்க்க மாட்டோம். என் உடம்பிலே ரத்தம் இருக்கும் வரை கூட்டணியில் இருந்தால் கூட ஜூனியர் பார்ட்னரு படிஞ்சு போகணும், அது அண்ணாமலையினுடைய ரத்தத்திலே கிடையாது. எங்கே இருந்தாலும் கூட நேருக்கு நேராக பேசுகின்ற குணம் தான் தோட்டம்பட்டியில் பிறந்து இங்கே கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தி அந்த மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் இருக்கும் வரை அப்படித்தான் இருக்கும். பாஜகவினரின் விளையாட்டுத்தனமான ஊடகப் பதிவுகள் அதிமுக பாஜக இடையே உள்ள உறவை பாதிக்கும் எனவும் பாஜகவினர் இந்த மாதிரியான பதிவுகளை தவிர்த்திருக்கலாம் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். அதிமுகலிருந்து சில பேர் அவங்க எடுத்தது நிஜம்தான். இப்போ அவங்க சில பேர் இயற்கையாக சேர்ந்துட்டு இருக்கிறது நிஜம்தான். இதனால் எந்த பாதிப்புக்கும் எந்த கட்சியும் இருக்கும்னு நாங்கள் நம்பலை. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த முயற்சியும் நாங்கள் எடுக்கலை. அவங்க சேர்ந்துருக்காங்க. ஐடி டீம்லேருந்து ஒரு பகுதி சேர்ந்துருக்காங்க. இதனால் உறவு கெட்டு போகணும், இது உறவு பாதிக்கப்படும், அந்த மாதிரி சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இருக்குதா எனக்கு தெரியல. இல்லை, இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான ஊடக பதிவுகள் கண்டிப்பாக கட்சிகளுக்கு இடையான உறவு குலைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விளையாட்டுத்துறை தலைவர்னு போட்டிருந்தது. இந்த மாதிரி தேவையில்லாத ட்வீட்களை ஒரு தவிர்ப்பது நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாடு அரசியலில் ஊடகங்கள் எப்போதும் தம்மை குறித்து பேச வேண்டும் என்பதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கவனமாக இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் புகார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னை முன்னிறுத்துவதில் மிகவும் குறியாக இருக்கிறார். தமிழ்நாடு அரசியலில் எப்போதும் ஊடகங்கள் தன்னை பற்றியே பேச வேண்டும் என்கிற ஒரு வகையான மேனியா
அவருக்கு இருப்பதை உணர முடிகிறது. திரிபுரா முதலமைச்சராக மாணிக் சாஹா இன்று பதவியேற்கிறார். இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். திரிபுரா சட்டசபைக்கு சமீபத்தில் தேர்தல் நடந்தது. இதில் பாஜக கூட்டணி அபார வெற்றி பெற்றது. 32 தொகுதிகளில் பாஜகவும், ஒரு தொகுதியில் கூட்டணி கட்சியும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. இதற்கிடையே பாஜக உயர்மட்ட குழு தலைவர்கள் தலைமையில் திரிபுரா பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திரிபுரா முதலமைச்சராக மாணிக் சாஹா தேர்ந்தெடுக்கப்படுவதாக ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. இதன் மூலம் திரிபுராவின் முதலமைச்சராக 2வது முறையாக மாணிக் சாஹா பதவியேற்க உள்ளார். இதையடுத்து ஆளுநரை சந்தித்த மாணிக் சாஹா ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்நிலையில் திரிபுராவில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று நடக்கிறது. இந்த விழாவில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். அரசு மாதிரி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படவில்லை எனவும், மதிப்பீட்டுத் தேர்வு மட்டுமே நடத்தப்பட்டதாகவும் பள்ளிக் கல்வி ஆணையர் நந்தகுமார் விளக்கம் அளித்துள்ளார். அரசு மாதிரி பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்காக கடந்த 4ஆம் தேதி காலை தேர்வு நடத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் பள்ளிக் கல்வி ஆணையர் நந்தகுமார் விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசு செம்மை பள்ளிகள், அரசு மாதிரி பள்ளிகளில் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிக்கவும், வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். அந்த அடிப்படையில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்காக மதிப்பீட்டுத் தேர்வு மட்டுமே நடத்தப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த தேர்வு நுழைவுத் தேர்வு என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராணுவ பயிற்சி விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டதில் பைலட்டுகள் உயிரிழந்தனர். இத்தாலியின் ரோம் நகரின் அருகே விமானப்படை வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டபோது பயங்கர விபத்து ஏற்பட்டது. இதில் 2 விமானங்கள் நடுவானில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. பின்னர் தரையில் விழுந்து தீப்பற்றின. இதில் 2 பயிற்சி விமானங்களிலும் பயணித்த விமானிகள் உயிரிழந்தனர். விமானம் மோதியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த சம்பவம் வேதனை அளிப்பதாக பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கூறியுள்ளார். மேலும் உயிரிழந்த விமானிகளின் குடும்பத்தினர் மற்றும் சக விமானப்படை வீரர்களுக்கு தனது இரங்கலையும் அவர் தெரிவித்தார். வங்காளதேச தலைநகர் டாக்காவில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 14 பேர் உயிரிழந்தனர். 7 தளங்கள் கொண்ட கட்டிடத்தில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. வெடிவிபத்து ஏற்பட்ட தளத்தில் பலர் தூக்கி வீசப்பட்டனர். குண்டு வெடித்தது போன்று பயங்கர சத்தம் கேட்டு அந்த கட்டிடத்தில் இருந்தவர்கள் அலறியடித்து வெளியேறினர். தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த வெடிவிபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் வெடிவிபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் மகளிர் தினத்தையொட்டி இன்று டிக்கெட் இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு குஜராத் ஜெயண்ட்ஸ், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் மும்பை பிரபோன் மைதானத்தில் மோதுகின்றன. தங்களது முதல் 2 ஆட்டங்களில் தோல்வியை தழுவிய இவ்விரு அணிகளும் முதல் வெற்றியை குறிவைத்து களமிறங்குகின்றன. இன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி இன்றைய ஆட்டத்தை நேரில் பார்க்க அனைவருக்கும் டிக்கெட் இலவசம் என பிரீமியர் லீக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பெண்கள் ஏற்கனவே இலவசமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆண்கள் மட்டும் 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி பார்த்து வந்தனர். அவர்களும் இன்றைய ஆட்டத்தை கட்டணமின்றி ரசிக்க உள்ளனர். மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் ஆட்டத்தில் டெல்லி அணி 42 ரன்கள் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணியை வீழ்த்தியது. மகளிர் பிரீமியர் லீக் T20 தொடரின் 5வது ஆட்டத்தில் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த டெல்லி அணி 211 ரன்களை குவித்தது. அணியின் கேப்டன் லானிங் அதிரடியாக விளையாடி 70 ரன்கள் எடுத்தார். பின்னர் களமிறங்கிய உத்தரப்பிரதேச அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 169 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக தாஹ்லியா மெஹ்ராத் 90 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரே வீட்டில் ஒரே நபரின் பெயரில் உள்ள 1க்கும் மேற்பட்ட வீட்டு மின் இணைப்புகளை ஒன்றிணைக்கவே ஆதார் எண் பெறப்படுகிறது என்பது முற்றிலும் தவறான தகவல். நோட்டீஸ் பிறப்பித்தவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். அரசு மாதிரி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படவில்லை, மதிப்பீட்டுத் தேர்வு மட்டுமே நடத்தப்பட்டதாகவும் பள்ளிக் கல்வி ஆணையர் நந்தகுமார் விளக்கம். வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலி வீடியோவை வெளியிட்ட நபர் மன்னிப்பு கோரினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் யாதவ் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியாவை நிபந்தனையின்றி விடுவிக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மணீஷ் சிசோடியா கைது இயற்கை நீதியை மீறும் செயல் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் கருத்து. திரிபுராவில் முதல்வர் மாணிக் சாஹா இன்று மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்கிறார். விழாவில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். வங்கதேசத்தில் 7 மாடி கட்டிடத்தில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 14 பேர் பலி. 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அச்சம்.
மகளிர் தினத்தையொட்டி இன்று மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியை இலவசமாக பார்க்கலாம். மும்பையில் நடைபெறும் குஜராத் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு டிக்கெட் கிடையாது என அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.